வெல்கம் டு கலர்ஸ் அண்ட் கரீஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். புளி நல்லா 1/2 hour ஊறணும். நீங்கள் புளிப்பு ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா இந்த அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. இல்லை புளிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். புளி ஊறுற டைமில் நம்ம இந்த மாதிரி மீனை நீட்டாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 கப் சின்ன வெங்காயம், 1/4 கப் பெரிய வெங்காயம், இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 பல் பூண்டு, அப்புறமா நறுக்கின தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் ஊற வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துப்போம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட மீன் குழம்புல எப்போவுமே ஒரு கல் உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மீன் சேர்க்கும்போது மீனுக்குள்ளே உப்பு இறங்கி நமக்கு குழம்புல உப்பு கரெக்டாக இருக்கும். இல்லைனா மீனுக்குள்ளே உப்பு இறங்காத மாதிரி இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சோண்டு மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னு இதை தவிர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம மீனையும் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு ஒரு கொதி 2 கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா மீன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 2 கொதி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.